ஹலோ, வணக்கம் நண்பர்களே. யாருக்கெல்லாம் மாடு மேய்க்கிறது பிடிக்கும், ஆடு மேய்க்கிறது பிடிக்கும் அப்படின்னா எல்லாருமே எனக்கு விவசாயம் பிடிக்கும், மாடு மேய்க்கிறது பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா தொழிலுமே வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி விவசாயத்துலேயும் கஷ்ட நஷ்டம் இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு மாடும் இங்கே நீங்கள் அதை நீங்கள் மேய்க்கும்போது தான் தெரியும். ஒவ்வொரு மாடு, ஒவ்வொரு ஆடுகளுடைய குணாதிசயம் என்னங்கிறது தெரியும். சாதாரணமாக சொல்லிடுவாங்க விவசாயம் பண்ணுறது ஈஸி அப்படின்ட்டு. விவசாயம் பண்ணுறது எளிமையானது கிடையாதுங்க, கடினமான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் மாடு ஆடு மேய்க்கிறதும் சொல்லிடுவாங்க, நீ படிக்கலைன்னா ஆடு மேய்க்க தான் போவேன் அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் ஆடு மாடு மேய்க்கிறதும் கடினமான ஒரு விஷயந்தாங்க. ஒவ்வொரு மாடும், ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு குணாதிசயத்தில் இருக்கும். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி சமாளித்து வர்றது தான் இங்கே சிறப்பே. எல்லா வேலையிலும் கஷ்ட நஷ்டம் இருக்கும். அதுலேயும் ஆடு மாடு மேய்க்கிறதுலேயும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்து வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ முடியும். அதனால் எல்லாருக்கும் விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் விவசாயம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வீரமணி. நன்றி, வணக்கம்.